உலகத்திலேயே இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லேக் வந்து குருதோங்கமர் லேக். அது வந்து சிக்கிம்ல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்க பைக் ரைட்ஸ் குருதோங்கமர் லேக்குக்கு பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் திங் சிக்கிம்ல. ஆனா மினிமம் எவ்வளோ நாள் வேணும், என்ன மாதிரி பெர்மிட்ஸ்லாம் தேவைப்படும்ன்றத ரொம்ப தெளிவா நான் சொல்லிடுறேன். அண்ட் மினிமம் வந்து உங்களுக்கு 6 நாள் வேணும் நார்த் சிக்கிம் நீங்க விசிட் பண்ணோம் அப்படின்னா. அதாவது சென்னை டு சென்னை, பெங்களூர் டு பெங்களூரே நான் சொல்றேன் 6 நாள் வேணும். முதல் நாள் 2வது நாள் ஃப்ளைட் டைம் வச்சுக்கலாம், அரைவல் அண்ட் டிபார்ச்சர் வச்சுக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து கேங்டாக் போகிறது, கேங்டாக்லேருந்து ஏர்போர்ட் வருது. சரி, இந்த நடுவில் 4 நாள். ஏன்னா நார்த் சிக்கிம் போகணுன்னா மினிமம் 3 நைட்ஸ் 4 டேஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் பெர்மிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது குருதோங் மாதிரி நீங்கள் பார்த்துடலாம், 0 பாயிண்ட்டையும் பார்த்துடலாம். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஓன் பைக்கில் வரீங்கனாலும் பெர்மிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ரெண்டல் பைக் எடுத்துக்கினாலும் கேங்டாக்லேருந்து ரெண்டல் பைக் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். லாச்சனில் ஒரு நைட்டும், லாச்சுங்கில் 2 நைட்டும் நீங்கள் வந்து ஸ்டே வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நாத்துலா பாஸும் போகணும் அப்படின்னா 7 நாள் வேணும். வெஸ்ட் சிக்கிம், சவுத் சிக்கிம் போகணுன்னா 9 நாள்லேருந்து 10 நாள் உங்களுக்கு இருந்ததுன்னா இது எல்லாமே சூப்பராக நீங்கள் வந்து பிளான் பண்ணிடலாம். ஸோ சிக்கிம் வந்து ஓவராலாக உங்கள்கிட்ட ஒரு 10 நாள் இருக்குன்னா எல்லா பார்ட் ஆஃப் சிக்கிமுமே நீங்கள் போய் டச் பண்ணிட்டு வந்துடலாம். டீட்டெயில்டு ஐட்டினரி பின்னாடி வர வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். சிக்கிம் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். 699 ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பைக் ரெண்டர்ஸ் கேங்டாக்ல அவைலபிளாக இருக்குது. பெர்மிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜாக தான் வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்லேயே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். மோர் ட்ராவல், மோர் பீஸ். பை.